ஒரு கார்ப்பரேட் டே ட்ரிப் உங்க கம்பெனில டிஃபரன்ஸ் மேக் பண்ண முடியுமான்னா கண்டிப்பா முடியும். அது எப்படின்னு நான் சொல்றேன். ரீசெண்டா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்ரோச் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு டே ட்ரிப் பண்ணி தரணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுல அப்ஜெக்டிவ் என்னன்னா, அவங்க டீமோட கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அந்த ஒன் டே ட்ரிப்ல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். அவங்களுக்கு நாங்க காலையில ஒரு 7 o'clock அவங்க ஆஃபீஸ்ல இருந்து பிக்கப் பண்ணோம். நேரா ரெசார்ட் கூட்டு போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 2 hours ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்தாங்க. அந்த 2 hours முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஒரு 11:30க்கு எங்க டீம் பில்டிங் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணோம். டீமோட கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு 3 ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து ஒரு 3 hours என்கேஜா வச்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸ் மூலியமா ஒவ்வொருத்தரும் கூட இருக்கிற கோஆர்டினேஷன், அவங்களோட ட்ரஸ்ட் அண்ட் பாண்ட் இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த 3 hours செஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பிரேக் ஆகி அந்த எண்ட் ஆஃப் தி கேம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரே டீம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க லஞ்ச் சாப்பிட்டாங்க. லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மற்ற கேம்ஸ் எல்லாமே விளையாண்டுட்டு அவங்கள ஒரு 6 o'clock பிக் பண்ணி அவங்களோட ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ணிச்சு. எங்களுக்கு ஒரு 1 month அப்புறம் அவங்க ஹெச்ஆர்ட்ட இருந்து கால் வந்துச்சு. அந்த ஒன் டே ட்ரிப்னால அவங்களோட டீமோட பாண்டிங் பாத்தீங்கன்னா 20% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதுதான் முதலே சொன்ன ஒன் டே ட்ரிப் கேன் மேக் டிஃபரன்ஸ். நீங்களும் உங்க ஆஃபீஸுக்கு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ் வச்சிருந்தீங்கன்னா என்னால உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்.